இந்த வீடியோவில் திருவள்ளுவர் அருளிய திருக்குறள்கள் மற்றும் அவற்றின் பொருள் தொகுத்து வழங்கப்பட்டுள்ளது. தேசகுரல் டிவி வழங்கும் திருக்குறள் தொடர் தொகுப்பு விஜயகுமார் PE. திருக்குறள் விளக்கம் வழங்குபவர் நா. விஜயகுமார் BE. திருக்குறள் 10ஆம் அதிகாரம் இனியவை கூறல். குறள் 91 முதல் 100 வரை. குறள் 91. இன்சொலால் ஈரம் அளையி படிரிலவாம் செம்பொருள் கண்டார்வாய்ச் சொல். பொருள்: உண்மையை அறிந்தவர்களின் சொற்கள் அன்பும் இனிமையும் நிறைந்ததாக இருக்கும். குறள் 92. அகனமர்ந்து ஈதலின் நன்றே முகனமர்ந்து இன்சொலனாகப் பெறின். பொருள்: மனமகிழ்ந்து கொடுப்பதை விட முகமலர்ச்சியுடன் இனிமையாக பேசுவது சிறந்தது. குறள் 93. முகத்தான் அமர்ந்தினிது நோக்கி அகத்தானாம் இன்சொல் இனதே அறம். பொருள்: முகமலர்ச்சியுடன் பார்த்து மனமாற இனிய சொற்களை பேசுவதே அறமாகும். குறள் 94. துன்புருவும் துவ்வாமை இல்லாகும் யார்மாட்டும் இன்புருவும் இன்சொல் அவர்க்கு. பொருள்: எல்லோரிடமும் இனிமையாக பேசுபவர்களுக்கு துன்பம் குறைந்து இன்பம் பெருகும். குறள் 95. பணிவுடையன் இன்சொலனாதல் ஒருவர்க்கு அணியல்ல மற்று பிற. பொருள்: பணிவும் இனிய சொற்களும் மனிதனுக்கு மிகச் சிறந்த அணிகலன்கள். குறள் 96. அல்லவை தேய அறம் பெருகும் நல்லவை நாடி இனிய சொலின். பொருள்: நல்லவற்றை எண்ணி இனிமையாக பேசினால் தீமைகள் குறைந்து அறம் பெருகும். குறள் 97. நயனீன்று நன்றி பயக்கும் பயனீன்று பண்பின் தலைப்பிரியாச் சொல். பொருள்: இனிமையும் நன்மையும் தரும் சொற்கள் உயர்ந்த பண்பின் அடையாளமாகும். குறள் 98. சிறுமையுள் நீங்கிய இன்சொல் மறுமையும் இம்மையும் இன்பம் தரும். பொருள்: குற்றமற்ற இனிய சொற்கள் இம்மையிலும் மறுமையிலும் இன்பத்தை தரும். குறள் 99. இன்சொல் இனிதீன்றற் காண்பான் எவன்கொலோ வன்சொல் வழங்குவது. பொருள்: இனிய சொற்களின் பயனை அறிந்தவன் ஏன் கடும் சொற்களை பேச வேண்டும். குறள் 100. இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய் கவர்ந்தற்று. பொருள்: இனிமையாக சொல்லக்கூடியதை விட்டுவிட்டு கடுமையாக பேசுவது பழுத்த கனியை விட்டு காயை தேர்ந்தெடுப்பதைப் போன்றது. தொகுப்பு மற்றும் வழங்கல் நா. விஜயகுமார் BE.